வாங்க எப்படி இருக்கீங்களா? துபாய் பீச்சில் நிற்கிறீங்க. இந்த ரோட்டை தாண்டி இருக்கீங்களா? நீங்கள் பீச்சுக்கு போயிருக்கீங்களா? எப்போ போனீங்க? வாங்க அப்படியே நடந்து போவோம். பீச்சில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ரோடு 200 மீட்டர் ரோட்டை தாண்டி நான் இப்போ வர கொஞ்சம் வெள்ளை ஆயிட்டேன்ல. ஏன்னு கேளுங்க. ஏன்னு கேளுங்க. ஒரு பிளிச் போடுறேன். பிளிச் தான் அப்படி இருக்குது. ஏன்னு எப்படி சொல்றீங்க? நான் எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி அன்னைக்கு 2 நாள் க்ரீம் வாங்கி போட்டேன். போட்டுட்டு நான் சரி ஏதாவது வித்தியாசம் சரிதான்னு கேட்குறேன் எங்கள் அம்மனிட்ட. ஒரே வாரத்தில் முடிச்சிட்டா. என்ன வர கருப்பாயிட்டு க்ரீம் காரணம்னா டான்ட்ட சொன்னேன். தலைவரை டிஃப்ரெண்டாக பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு இல்லை ஆமாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கடா அப்படின்னு சொன்னார். தெரியுமில்ல உங்களுக்கு டானு. நான் இப்போ பாருங்க சொல்லி எங்கள் அம்மனிக்கு ஃபோனை போட்டு ஏம்மா ஒரே வாரத்தில் முடிச்சு விட்டான். வர கருப்பாக இருக்கு ஏதாவது க்ரீம் வாங்கி போடுங்கன்னு. இனிமேல் எந்த க்ரீம் வாங்கி போடுறதுன்னு பொறாமையா இருக்கிற ஒரு சமயம் ஒரு வேலை இந்த கருப்பா இருக்கிற வெள்ளையாயிருன்னு பொறாமையாயிருச்சோ. இருக்குண்ணே. இப்போ இந்த வெயிலில் கூட்டு வந்து நம்ம டானு சோமு குமாரண்ணே அப்படியே மண்ணில் தள்ளி விட்டுறணும். தண்ணியில் தள்ளி விட்டுறணும். பாருங்க என்ன நம்ம இவர் இருக்கார்ல யார் மன்சூர் ஏடிசிபியில் கார்டு எடுத்திருக்காரு. கார்டு எடுக்கவும் சொன்னாப்புல இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ நான் சொன்னேன் தலைவரே அதில் ஒரு இது இருக்குது, கார்டு இருக்குது. அந்த கார்டுக்கு பின்னாடி எப்படி ஆக்டிவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொன்னேன். இல்லை அதெல்லாம் இல்லைடா கொண்டு போய் ஏடிஎம்ல ஓட்டுறா வந்துரு அப்படின்னு சொன்னார். ஓட்டுறா அப்படின்னு ஓட்டுன வரல. திருப்பி நானும் டானு போனோம். டான்னு சொன்னேன் அவர் கார்டில் இருக்குது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வெளியில் வரவும் கொஞ்சம் கழிச்சு டானு வந்துட்டார். அவர் சொன்னார் ஓடிபி வருது இல்லைப்பா அப்படின்னாரு. ஏன் வரல அப்படின்னு. இல்லை என்னன்னு தெரியல வரல அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன் அது என்ன சரி எப்படி பண்ணி அப்படி என்ன பண்ணார் டானு அந்த கார்டை ஃபோட்டோ எடுத்து எனக்கு காமிச்சார். நீ பார்த்தியா அப்படி போட்டே வரல என்ன போட்டிங்க நம்மளுக்கு அதில் போட்டிருக்கு எப்படின்னா அந்த கார்டில் போட்டிருக்கு எல்லா கார்டுலையும் இருக்கும்ல. இதை ஆக்டிவ் பண்ணணும்னா எஸ்எம்எஸ் ஆக்ட் ஸ்பேஸு ஃபோன் நம்பர் இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எஸ்எம்எஸ்ன்னு எழுதி டைப் பண்ணி எஸ்எம்எஸ்ன்னு டைப் பண்ணி அது உள்ளே போட்டுருக்காங்க. நான் கேட்குறேன் ஏன் தடவை போட்டியா அதான் எஸ்எம்எஸ்ன்னு போட்டிருக்கல. ஓ அறிவாளிலாம் வச்சுருக்கேன். சப்போர்ட்டர்ஸ்லாம் பாருங்க அவங்களுக்கு தெரியணும் அந்த எஸ்எம்எஸ்ன்னு போட்டு கடைசியில் இதில் வேற அவர் டீச்சர் புருஷன். அதுதான் பெரிய டீச்சர் புருஷன் பார்த்து